அந்தந்த விஷயத்த அந்தந்த நேரத்துல சரியா பண்ணணும். இந்த கதையில நம்ம 2 பேரை பத்தி பார்க்க போறோம். ஒருத்தர் ஒரு விஷயத்த சரியான நேரத்துல பண்ணதுனால அவரோட வாழ்க்கை எப்படி சிறப்பா மாறுச்சு. இன்னொருத்தர் அந்த விஷயத்த சரியான நேரத்துல பண்ணாததுனால அவர் எதிர்பார்க்காத மாதிரி அவரோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுச்சு. இந்த 2 பேரோட வாழ்க்கையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 2 பேரோட வாழ்க்கையும் நமக்கு ஒரு அனுபவத்தை சொல்லி தரும். ஒரு ஸ்கூல்ல +2 படிக்கிற 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே ஒரே கிளாஸ் தான், ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். ஒருத்தன் பேர் குமார், இன்னொருத்தன் பேர் கார்த்திக். இந்த 2 பேருமே ஸ்கூலுக்கு போறப்போ எப்பவும் ஒன்னா தான் போவாங்க. ஆனா கார்த்திக் மட்டும் தான் வீட்டுக்கு வரப்போ சரியான நேரத்துல வீட்டுக்கு வருவான். குமார் எப்பவுமே லேட்டா தான் வீட்டுக்கு வருவான். ஏன்னா +1 வரைக்குமே குமார் சரியா தான் படிச்சுட்டு இருந்தான். +2ல அவனுக்கு ஒரு தவறான கேங் கூட சகவாசம் ஏற்படுது. அதாவது தவறான கேங் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. தினமும் குமார் ஸ்கூலுக்கு போன உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு கிளாஸுக்கு போக மாட்டாங்க. கிளாஸை கட் அடிச்சுட்டு வெளியில போறது, தவறான பழக்க வழக்கங்களை கத்து வச்சுக்கிறது, அந்த தவறான விஷயத்த ஒருத்தர் கத்துக்கிட்டாலுமே மத்த எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது. இந்த கேங் கிளாஸ்ல இருந்ததை விட ஸ்கூல் கிரவுண்ட்ல இருந்தது தான் ரொம்ப அதிகம். இந்த +2 வாழ்க்கை தான் நம்மளோட எதிர்கால வாழ்க்கைக்கே ஆணி வேறு அவங்களுக்கு அப்ப தெரியல. அந்த சின்ன வயசுல படிப்போட அவசியமும் அவங்களுக்கு தெரியல, படிப்போட முக்கியத்துவமும் அவங்களுக்கு புரியல. யார் கண்டிச்சாலும் கேட்காம, யாருக்கும் மரியாதை தராம, படிப்புலயும் கவனம் செலுத்தாம, தவறான நண்பர்களோட பழக்கத்தினால அவங்களோட +2 வாழ்க்கை அப்படியே நகருது. இப்போ இது இப்படியே கட் பண்ணிட்டு நம்ம கார்த்திக் பத்தி பார்க்கலாம். கார்த்திக் சரியான நேரத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்குமே சரியான நேரத்துல வந்துருவான். அவன் படிப்பு, விளையாட்டு 2த்துலயுமே அதிக கவனம் செலுத்துவான். அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்துல சரியாவும் செய்வான். எந்த நேரத்துல படிக்கணும், எந்த நேரத்துல விளையாடணுன்றது அவனுக்கு சரியாவே தெரிஞ்சிருக்கு. இங்க கார்த்திக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் இருக்கு. இந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்க. இவங்களுக்கு படிப்புல ஏதாச்சும் சந்தேகம் வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துப்பாங்க. விளையாட்டுலயும் அதே மாதிரி தான். எக்ஸாம் நேரம் வரும்போது ஒன்னா சேர்ந்து படிக்கிறது, சந்தேகம் வந்தா தயங்காம டீச்சர் கிட்ட கேட்கறது, நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறது, பெரியவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் மரியாதை கொடுத்து நடந்துக்கிறது, இப்படியே இவங்களோட +2 வாழ்க்கை நகருது. இப்போ +2 ஆனுவல் எக்ஸாம் எழுதுறதுக்காக அட்டெண்டன்ஸ் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்போ குமார் சரியா கிளாஸுக்கு வராததுனால அவனுக்கு போதிய அட்டெண்டன்ஸ் இல்ல. அதனால குமாருக்கு எக்ஸாம் எழுத பர்மிஷன் தரல, எழுத முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. குமாருமே அதை பத்திலாம் கவலையே படாம ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திட்டான். கார்த்திக்கு போதிய அட்டெண்டன்ஸ் இருக்கிறதுனால அவன் எக்ஸாமும் சிறப்பாக எழுதி முடிச்சிட்டான். எக்ஸாம் ரிசல்ட்டில் அதிகமான மார்க் எடுத்து ஒரு நல்ல காலேஜ்லையுமே கார்த்திக் சேர்ந்துட்டான். இப்போ கார்த்திக் தினமும் காலேஜ் போயிட்டு இருக்கான். ஆனால் குமாரோ ஸ்கூல் முடிக்கலன்ற கவலையே இல்லாமல், காலேஜுக்கு போக முடியலன்ற வருத்தமும் இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வீட்டிலே தான் இருக்கான். அவங்க வீட்டில் எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கல, அவங்க சொல்கிறத மதிக்கவே இல்லை, அவங்களையும் மதிக்கிறது இல்லை. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. கார்த்திக்கும் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வரனை பார்த்து கார்த்திக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் குமாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. குமாரோட அப்பா அம்மா குமார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீ எங்கள் பேச்சை கேட்காம இருந்துட்ட, இனிமேலாவது சொல்கிறது கேளு. நீ ஒரு வேலைக்கு போனாதான் உனக்கு யாராச்சும் பொண்ணு தருவாங்க, அதனால ஒரு வேலையை தேடிக்கோன்னு சொல்கிறாங்க. குமாரும் கொஞ்ச நாள் யோசித்து பார்த்துட்டு வேலைக்கு போகலான்னு முடிவு எடுத்துட்டான். குமார் +2வே முடிக்காததுனால எங்கே போனாலும் அவனுக்கு வேலையே கிடைக்கல. எந்த கம்பெனியில் போனாலும் +2 முடிச்ச சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஆனால் குமார்கிட்ட தான் +2 முடிச்ச சர்டிஃபிகேட்டே இல்லையே. ஆனால் குமார்கிட்ட +2 இன்கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் தான் இருக்குது. எத்தனையோ இடத்துல கேட்டு பார்த்துமே அவனுக்கு வேலை கிடைக்கல. எல்லா கம்பெனிலையும் சர்டிஃபிகேட் மட்டும் தான் கேட்குறாங்க. ஒருவேளை அவனுக்கு வேலை கிடைச்சாலுமே ரொம்ப கம்மியான சம்பளத்தில் தான் வேலை கிடைக்குது. இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆளுங்க கூட அவன் சண்டை போட்டுக்கிட்டு வேலையை விட்டு வந்துடுறான். இப்போ குமார் ஒரு முடிவு எடுக்கிறான். இனிமேல் நம்ம கம்பெனி வேலைக்கு போக வேணாம், கூலி வேலைக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அதனால சென்ட்ரிங் வேலைக்கு போய் சேர்றான். சென்ட்ரிங் வேலைன்னா இந்த கம்பி கட்டுற வேலை. அதாவது வீடு, பில்டிங் இதுக்கெல்லாம் சீலிங்கில் கம்பி போடுவாங்க, தூணில் கம்பி போடுவாங்க. இதுக்காக பண்ணுற வேலை தான் சென்ட்ரிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த வேலையில் போய் அவன் ஜாயின் பண்ணுறான். இப்போதைக்கு அவன் பண்ணுற வேலை சீலிங் ஒர்க். அதனால் வெயிலில் நின்று வேலை செய்ய வேண்டிய கட்டாயமாயிடுச்சு. அவன் போட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே வேர்வையில் நனைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறான். ஒவ்வொரு நாளும் முதுகுவலியில் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா அந்த சென்ட்ரிங் ஒர்க்குக்கு கம்பியை ஷேப்பாக வளைப்பாங்க, ஷேப்பாக கட் பண்ணுவாங்க. அதில் அதிக ஸ்ட்ரென்த்து கொடுத்து வளைக்கிறப்போ அவனுக்கு முதுகில் அதிக வலி ஏற்படுது. வேலை செய்கிறப்போ குனிஞ்சிக்கிட்டே பண்ணுறதுனால முதுகுவலி இன்னும் அவனுக்கு அதிகமாகுது. இதில் வெயில் வேறு தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறப்போ கட்டு கம்பியில் அடிக்கடி கையை வேறு கிழிச்சிக்கிறான். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வெயிலில் வேலை பார்த்ததுனால அதிக கண் எரிச்சல்னால அவனால் சரியாக தூங்கவும் முடியல. அவன் பார்க்குற சென்ட்ரிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 30 நாள் இருக்காது, அதிகபட்சம் ஒரு மாதத்தில் 15 நாள் இருக்கும். மற்ற நாள் எல்லாமே அவன் வீட்டில் சும்மா தான் இருப்பான். அவன் எத்தனை நாள் வேலைக்கு போகிறானோ அத்தனை நாளுக்கு மட்டும்தான் அவனுக்கு காசு கொடுப்பாங்க. இப்படியே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு கார்த்திகை பார்க்குறான். அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குமார் கார்த்திகிட்ட கேட்குறான், உன் வேலைலாம் எப்படி போகுதுன்னு கேட்குறான். அப்போ கார்த்திக் சொல்கிறான், ரொம்பவே நல்லா போகுது. ஒரு ஃபேமஸான பேங்க்ல ஒர்க் பண்றேன். மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். சனி ஞாயிறான லீவ் விட்டுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாம் இல்ல. PSCPF பிடிக்கிறாங்க. மாசத்துக்கு 2 நாள் லீவ் எடுத்துக்கலாம். அதுக்கும் காசு பிடிக்க மாட்டாங்க. ஆபீஸ் ஃபுல்லாமே ஏசி தான். வெயில் மழை எது பெஞ்சாலும் கவலை இல்லை. இப்போ போன வாரம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருந்தேன். 30,000 செலவு வந்துச்சு. ஆனால் நான் வெறும் 5,000 மட்டும் தான் கொடுத்தேன். மிச்சம் 25,000 கம்பெனி ESI மூலமாக கிளைம் பண்ணாங்க. நான் வேலைக்கு போகிறது எனக்கு மட்டும் பயன்படாமல் என் குடும்பத்துக்குமே பயன்படுதுன்னு சொல்கிறான்.
சொல்லிட்டு அவனுக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு, அவன் கிளம்பி போயிட்டான். குமார் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். நாமளும் ஒருவேளை ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சிருந்தா ஒருவேளை இந்த மாதிரி நல்ல வேலையில இருந்திருக்கலாம். சரியா ஸ்கூலுக்கு போகாம, யாருக்கும் மரியாதை கொடுக்காம, தவறான ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழக்கத்தினால நம்ம +2ல தெரியாம பண்ண அந்த விஷயம் இப்போ நம்மள மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையுமே பாதிக்குதுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையும் முதுகொலிலையும் வேலை பார்க்குற அவசியமே வந்திருக்காதுன்னு நினைச்சு வருத்தப்படுறான். இந்த காலத்துல இருக்க பசங்க எல்லாருமே நல்லா யோசிக்கிறாங்க, நிறைய பேர் நல்லாவே படிக்கிறாங்க. ஆனா சில பசங்க மட்டும் தவறான ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழக்கத்தினால சரியா தப்பானே தெரியாம தவறான பழக்க வழக்கத்தை கத்துக்கிட்டு அதை பெருமைன்னு நினைச்சுக்கிட்டு யார் சொல்றதையும் கேட்காம சரியாவும் படிக்காம நாம இப்ப விளையாட்டுத்தனமா பண்ற விஷயம் எதிர்காலத்துல நம்மள எந்த அளவுக்கு பாதிக்குன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வருத்தப்பட்டு எதுவும் மாற போறது இல்லை. அதனால இப்பல இருந்து நல்ல குணத்தை வளர்த்துக்கோங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட பழகுங்க, நல்லபடியா படிச்சு வாழ்க்கையை சிறப்பா அமைச்சுக்கோங்க.